திருப்பதிக்கு என் அன்னையும் திருமலாதேவியும் குழந்தை திருமலையும் ராஜ குடும்பத்து பரிவாரங்களுடனும் பாதுகாப்பு படைகளுடனும் முன்னதாக செல்வதென்றும் நானும் அமைச்சர் வடமலை அண்ணனும் எத்திராஜனும் பிற்பாடு நடந்தே போவது என்றும் முடிவாயிற்று. தலைநகருக்கு பாதுகாப்பாக அப்பாஜி தங்கிவிட்டார். திருமலாதேவி என் செல்வன் திருமலையுடன் புறப்பட்ட போது அரண்மனை வாசல் வரையில் வந்து வழி அனுப்பினேன். குழந்தையை அப்பாஜியிடம் நீட்டி, ஆசீர்வாதம் செய்யுங்கள் அப்பாஜி என்றாள் திருமலாதேவி. அவர் 2 அடி பின்னுக்கு நகர்ந்து கொண்டாரே ஒழிய திருமலையை வாங்கிக் கொள்ளவில்லை, தொட்டு ஆசீர்வதிக்கவும் இல்லை. ஏழுமலையானின் கடாட்சம் இருந்தால் போதும், நான் சாதாரண மனிதன். அப்பாஜி சில சமயங்களில் கட்டுப்பட்டித்தனமான ஆச்சாரங்களை அனுஷ்டிப்பவர். அருகில் வரும் அந்நியர்களை பற்றி எப்போதும் சந்தேகிப்பார். குளித்தாரோ குளிக்கவில்லையோ, புத்தாடை அணிந்தாரோ இல்லையோ என்றெல்லாம் எண்ணி அவர்களிடமிருந்து விலகிக் கொள்வார். அதுபோலத்தான் இதுவும் என்று நினைத்து மனதுக்குள் சிரித்துக் கொண்டே. ஆனால் ஒரு நாள் கூட அவர் திருமலையை தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சி குலவி நான் பார்த்ததில்லை என்பதும் நினைவு வந்து என் நெஞ்சில் ஒரு நெருடல் ஏற்படுத்திற்று. திருமலையின் அடிவாரம். சிறிது தூரம் ஏறினோம். ஒரு புறம் எத்திராஜன் சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டு வந்தார். இன்னொரு புறம் வடமலை அண்ணன் ஆழ்வார் பாசுரங்களை பாடினார். அந்த இனிய விடிகாலை வேளையில் எங்கெங்கு நோக்கினும் மரங்களும் செடிகளும் மான்குட்டிகளும் குரங்குகளும் பறவைகளும் கண்ணில் பட்டு அழகிலா விளையாட்டுடையானின் தாள்களை நினைக்கச் செய்தன. ஓரிடத்தில், சக்கரவர்த்தி, தாங்கள் இங்கே நேராகவே நடக்கலாம் என்றார் வடமலை அண்ணன். இதுவரையில் நேராகத்தானே நடந்து வருகிறேன், வளையவில்லையே. தங்களது முந்தின பயணங்களின் போது யாரும் சொல்லவில்லை போலிருக்கிறது. இங்கே சுற்றுப்புறங்களை பாருங்கள் என்றார். பார்த்தேன். இந்த படிகளும் பாறைகளும் கண்ணங்கரையல் என்ற நிறத்தில் வழவழவென்று இருப்பது தெரிகிறதா சக்கரவர்த்தி? ஆமாம், தெரிகிறது. இந்த படிக்கற்கள் விஷ்ணுவின் அம்சமான சால கிராமம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால் நமது பாதங்களால் மிதிக்க கூடாதென்று தவழ்ந்து முழங்காலால் நடந்து போவதுண்டு. தங்களுக்கு அது சிரமமாக இருக்கும் என்பதால் இறைவனின் சந்நிதியை அடைவது எப்போதுமே சிரமமான காரியம்தான் என்று கூறி முழங்காலை மடித்துக் கொண்டு தவழ்ந்து நடக்கத் தொடங்கினேன். எத்திராஜனும் வடமலை அண்ணனும் கூட அவ்வாறே வந்தார்கள். இந்த இடத்துக்கு முழங்கால் முடிச்சு என்று பெயர் சரியாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தை தாண்டியதும் நிமிர்ந்து நடக்கத் தொடங்கினோம். முழங்கால்களில் லேசான இரத்த கசிவு இருந்தது. முதுகு கொஞ்சம் வலித்தது, அவ்வளவே. உச்சி வேளையில் திருமலையை அடைந்து சுவாமி புஷ்கரணையில் ஸ்நானம் முடித்துக்கொண்டு வெங்கடேஸ்வர சுவாமியின் சந்நிதியில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து விழுந்து சேவித்தேன். அன்னையும் திருமலா தேவியும் குழந்தை திருமலையும் சற்று முன்னால் தரிசனம் செய்துவிட்டு திருக்கோவிலின் பின் வீதியில் உள்ள பெரிய சத்திரத்தில் தங்கியிருப்பதாக சொன்னார்கள். அதற்கு பக்கத்தில் உள்ள மடத்தில் ஆச்சாரிய வெங்கடதாத்தையா தங்கியிருப்பதாக தெரிந்தது. மடத்தின் வாசல்லேயே அன்னமாச்சாரியாரின் கிருத்திகள் விஷயமாக வந்திருப்பவர்களை பார்த்தேன். தங்கள் விருப்பத்தையும் என் விருப்பத்தையும் ஆச்சாரியரிடம் சொன்னார்களாம். அதில் என்ன தடை என்று சொல்லி உடனேயே எடுத்து தரும்படி உத்தரவிட்டாராம். செப்பேடுகளை பெற்றுக்கொள்ள கோவிலுக்கு சந்தோஷமாக புறப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இறைவன் அருளால் ஒரு வேலை முடிந்தது. மடத்துக்குள் போனபோது அம்மாவும் மற்றவர்களும் ஆச்சாரியாரின் முன்னிலையில் அமர்ந்திருந்தார்கள். வெங்கட தாத்தையா அவர்களுக்கு நல்லுரை ஆற்றிக் கொண்டிருந்தார். நான் உள்ளே நுழைந்து பெரியவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்களை செய்தேன். உட்கார் என்றார் ஆச்சாரிய வெங்கடதாத்தையா. வைணவ திருக்கோயில்களுக்கும் மடங்களுக்கும் நீ அரிய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாய். ரொம்ப சந்தோஷம். விஜயநகர அரச பரம்பரை ஆரம்ப காலம் முதல் வைணவ சமயத்துக்கு பெரும் பக்கபலமாக இருந்து வருகிறது. ஜனங்களில் பெரும்பாலோர் இன்று எம்பெருமான் நாராயணனின் பக்தர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது உன்னால்தான். அம்மாவை தவிர
யாரும் என்னை நீ என்று ஒருமையில் அழைத்தது கிடையாது. சக்கரவர்த்திதான், தாங்கள்தான். எனவே ஆச்சாரியா அப்படி பேசியதும் ஒரு கணம் என்னவோ போலிருந்தது. மறுகணம் தெளிவு பெற்றேன். துறவிக்கு வேந்தனும் துரும்பு என்பது ஞாபகம் வந்தது. ஆச்சாரிய வெங்கட தாத்தையாவின் திருமேனியை உற்று பார்த்தேன். வயது 70க்கு மேலிருக்கும். ஆனால் வஜ்ரம் போன்ற தேகம் படைத்திருந்தார். பட்டினியும் விரதமுமாக இருந்து நடையிலேயே தேசமெங்கும் தினம் தினம் பயணம் செய்து வருகிறவருக்கு எங்கிருந்தான் இத்தனை வலிமை வருமோ? ஆனால் மகான்களுடைய வலிமை தேகத்தால் கிடைப்பதல்ல, தெய்வத்தால் கிடைப்பது. நான் என் எண்ணத்திலிருந்து விடுபட்ட போது ஆச்சாரியார் என்னை நோக்கி எதுவோ சொல்லிக் கொண்டிருப்பது தெரிந்தது. க்ஷமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். வேறுங்கோ கவனமாய் இருந்து விட்டாய் போலிருக்கிறது. பரவாயில்லை என்று முறுவல் காட்டினார் பெரியவர். நானே உன் தலைநகரத்துக்கு வந்து உன்னை ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். கேட்பதாவது? அபச்சாரம் சுவாமி, ஆணையிடுங்கள். பெரியவர்கள் ஸ்தாபித்த இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மார்க்கத்தில் பல சின்ன சின்ன பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. எல்லா பிரிவினரையும் இணைக்கும்படி செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம். தாங்கள் விரும்பினால் செய்ய முடியாததும் உண்டா? அதற்கு ராஜாங்கத்தின் அங்கீகாரமும் வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் ஏகோபித்த தலைவன் நான் என்று விஜயநகர அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். இப்போதே அறிவிக்கிறேன் என்று கூறி அருகில் இருந்த அமைச்சர்களிடம் அவசரமாய் ஆலோசனை செய்தேன். அம்மாவின் முகத்தை பார்த்தேன். கட்டாயம் செய் என்று கண்ணாலேயே அனுமதி தந்தார். ஆச்சாரியரின் முன்னிலையிலேயே பிரகடனம் செய்தேன். விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டும் அதற்கு வெளியேயும் உள்ள சகலமான ஸ்ரீ வைஷ்ணவ திருத்தலங்களுக்கும் ஆச்சாரிய வெங்கடதாத்தையா அவர்களே இன்று முதல் தலைவராகிறார். வைணவ சமய சம்பந்தமான எல்லா சம்பிரதாயங்களும் அவர் சொற்படியே நடைபெற வேண்டும். திருமால் கோயில்களில் இனி இவருக்கே முதல் மரியாதை, முதல் தீர்த்தம் தர வேண்டும் என்று அமைச்சர் ஐயப்பராசு படித்தார். எல்லாரையும் ஒவ்வொருவராக அருகிலே அழைத்து ஆசி கூறினார் ஆச்சாரியர். அதுவரை எங்கள் கூட்டத்தின் பின்னாலேயே நின்றிருந்தான் எத்திராஜன். இப்போதுதான் அவனை கவனித்தார் வெங்கட தாத்தையா. ஓ, எதிராஜனா, எத்தனை வருடமாகிறது உன்னை பார்த்து? நீ பாட்டுக்கு உன் தங்கையை விட்டுவிட்டு சுல்தானின் சேனையில் சேர்ந்து விட்டாயே. இல்லை சுவாமி, அது நான் விரும்பி செய்ததல்ல. சுல்தானின் ஆட்கள் வந்து என்னை இழுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஒரு வழியாக சின்னாதேவியை பற்றி பேச்சு வந்ததே என்று நான் சந்தோஷப்பட்ட சமயம் பார்த்து அன்னையார் குறுக்கிட்டார். நமது மதத்தை பற்றி எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆச்சாரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் போகலாம். எனக்கு கோபம் வந்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஒளி புத்தகங்கள் மட்டுமில்ல, சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது. இந்த சேனல்ல நீங்க பார்க்கிற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கிற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்க செய்யறோம் இல்லையா, இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது, பொருட்செலவு இருக்கும். ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்கிற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம். தேங்க்யூ.